ஹாய் ஆல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஏஆர்பி, அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால். ஏஆர்பின்றது வந்து அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால். சப்போஸ் நான் தான் கம்ப்யூட்டர் ஏ, நான் வேற ஒரு கம்ப்யூட்டர் பியோட நான் கம்யூனிகேட் பண்ணணும். ஆனா என்கிட்ட வந்து அந்த கம்ப்யூட்டர் பியோட ஐபி அட்ரஸ் மட்டும்தான் இருக்கு, அதோட மேக் அட்ரஸ் இல்லை. அந்த டைம்ல நான் இந்த ஏஆர்பி புரோட்டோகால் யூஸ் பண்ணுவேன். என்னோட ஐபி அட்ரஸ் வச்சு அந்த இன்னொரு கம்ப்யூட்டரோட மேக் அட்ரஸ் ஃபைண்ட் பண்ண ஏஆர்பி புரோட்டோகால் யூஸ் பண்ணணும். ஐபி அட்ரஸ்னா என்னன்னா, சப்போஸ் 8.8.8ன்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா இட் வில் ரீடைரக்ட் யூ டு தி google.com. அதுதான் வந்து கூகுளோட ஐபி அட்ரஸ். மேக் அட்ரஸ் அப்படின்றது வந்து எல்லா பிசிக்கல் டிவைஸ்க்கும் மேனுஃபேக்சரால கொடுக்கப்படுற அட்ரஸ் தான் வந்து மேக் அட்ரஸ். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். சப்போஸ் நம்ம எடுத்துக்கலாம், இது வந்து கம்ப்யூட்டர் 1, கம்ப்யூட்டர் 2, கம்ப்யூட்டர் 3, கம்ப்யூட்டர் 4 அண்ட் கம்ப்யூட்டர் 5. கம்ப்யூட்டர் 1 வந்து அதுக்கிட்ட இந்த ஐபி அட்ரஸ் இருக்கு, பட் இட்ஸ் லுக்கிங் ஃபார் பிசிக்கல் அட்ரஸ், மேக் அட்ரஸ் தேவைப்படுது. ஸோ என்ன பண்ணுதுன்னா அது வந்து ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுது. இட் மீன்ஸ் ரெக்வஸ்ட் வந்து ப்ராட்காஸ்ட் என்னன்னா எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்கும் சென்ட் பண்ணுது, இந்த மாதிரி இந்த ஐபி அட்ரஸ்ல யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பி கூட கம்ப்யூட்டர் 5 கூட அந்த ஐபி அட்ரஸ் மேட்ச் ஆகுது. ஸோ அது வந்து ரிப்ளை கொடுக்குது, நான் தான் மேட்ச் ஆயிருக்கேன், இது என்னோட மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் 5 வந்து ரிப்ளை தருது. இந்த மாதிரி தான் வந்து ரெக்வஸ்ட் அண்ட் ரிப்ளை வந்து ஒர்க் ஆகும். ஏஆர்பி ஆப்ரேஷன், ஏஆர்பி ரெக்வஸ்ட் அண்ட் ஏஆர்பி ரிப்ளை. ஏஆர்பி ரெக்வஸ்ட் அப்படின்றது வந்து ஐபி வந்து என்கிட்ட இருக்கு, எனக்கு வந்து மேக் அட்ரஸ் வேணும்னா நான் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கறது வந்து எல்லா கம்ப்யூட்டர்கிட்டையும் வந்து என்னோட ரெக்வஸ்ட்டை ப்ராட்காஸ்ட் பண்ணுறது வந்து ஏஆர்பி ரெக்வஸ்ட். ஏஆர்பி ரிப்ளை அப்படின்றது வந்து நான் கொடுக்குற அந்த ஐபி வந்து எந்த கம்ப்யூட்டர் கிட்ட மேட்ச் ஆகுதோ அந்த கம்ப்யூட்டர் எனக்கு அதோட மேக் அட்ரஸை ரிப்ளைவா கொடுக்கும். ஏஆர்பியோட பேக்கெட் ஃபார்மேட் மொத்தம் பார்த்தீங்கன்னா 32 பிட்ஸ். ஹார்ட்வேர் டைப் வந்து 16 பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால் டைப் வந்து 16 பிட்ஸ். ஹார்ட்வேர் டைப்ல நமக்கு ஹார்ட்வேர் லென்த் அண்ட் ப்ரோட்டோகால் லென்த் இருக்கு. ஆப்ரேஷன்ல ரெக்வஸ்ட் அண்ட் ரிப்ளை, சென்டரோட ஹார்ட்வேர் அட்ரஸ் அண்ட் சென்டரோட ப்ரோட்டோகால் அட்ரஸ், டார்கெட்டோட ஹார்ட்வேர் அட்ரஸ் அண்ட் டார்கெட்டோட ப்ரோட்டோகால் அட்ரஸ். இதுதான் வந்து ஏஆர்பியோட பேக்கெட் ஃபார்மேட். அதுல ஹார்ட்வேர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஈத்தர்நெட் என்ன ஹார்ட்வேர் டைப், அப்புறம் ப்ரோட்டோகால் டைப் என்ன டைப் ஆஃப் ஐபி, அப்புறம் ஹார்ட்வேர் லென்த், ப்ரோட்டோகால் லென்த், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ், ரெக்வஸ்டா ரிப்ளையா, அதுக்கப்புறம் வந்து சோர்ஸ் டார்கெட்டோட பிசிக்கல் அண்ட் ப்ரோட்டோகால் அட்ரஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஏஆர்பி கேட்ச். ஏஆர்பி கேட்ச் அப்படின்றது வந்து ஒரு டெம்பரவரி டேபிள் மாதிரி. அதில் வந்து நம்ம ஐபி அட்ரஸ் அண்ட் மேக் அட்ரஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். சப்போஸ் கம்ப்யூட்டர் ஏ வந்து கம்ப்யூட்டர் பி கூட கம்யூனிகேட் பண்ணணும், ஆனால் அதுக்கு வந்து தெரியல. ஸோ ஏஆர்பி ரெக்வஸ்ட் மூலமா கம்ப்யூட்டர் பியோட மேக் அட்ரஸை ஃபைண்ட் பண்ணிருச்சு. இப்போ வந்து அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம இந்த ஏஆர்பி கேட்ச்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ தட் இன்னொரு டைம் நான் வந்து கம்ப்யூட்டர் பி கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா நான் திரும்பவும் ரெக்வஸ்ட் கொடுத்து ரிப்ளை வாங்கி அதுக்கப்புறம் நான் பண்ண தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் நான் ஏஆர்பி கேட்ச்ல பார்ப்பேன், இருந்துச்சுன்னா நான் டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க அந்த பாயிண்ட்ல. டிவைஸ் வந்து வாண்ட்ஸ் டு சென்ட் டேட்டா அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏஆர்பி கேட்ச் தான் செக் பண்ணுவோம். அதில் மேக் அட்ரஸ் இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக சென்ட் பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா இந்த ஐபியில் யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் கொடுப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்ஏஆர்பி. ஆர்ஏஆர்பினா என்னன்னா ரிவர்ஸ் அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். இட்ஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் ஏஆர்பி. ஏஆர்பியில் நம்ம என்ன பண்ணோம், ஐபி அட்ரஸ் நமக்கு தெரியும், மேக் அட்ரஸ் ஃபைண்ட் பண்ணும். இதே ஆர்ஏஆர்பியில் நமக்கு வந்து மேக் அட்ரஸ் தெரியும், நமக்கு ஐபி அட்ரஸ் வேணும்னா நம்ம அந்த டைம்ல வந்து ஆர்ஏஆர்பி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.